வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. எக்ஸசைஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரெச்சப் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஜும்பா டான்ஸ், ஏரோபிக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது. பட் இதெல்லாம் யார் பண்ணணும், எப்போ பண்ணணும்னு எதுவுமே நமக்கு ஐடியாவும் கிடையாது. அதே மாதிரி ஜாகிங் எல்லாரும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் பண்ணணும், எந்த டைம் டியூரேஷனில் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மேம். வெல்கம் மேம், நேற்று வந்து நம்ம வாக் பற்றி பேசினோம் இல்லையா? ஸோ அதுலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஸ்பீடாலாம் வாக் பண்ணுவாங்க. லைக் அப்படியே ஏதோ போய் பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக என்னால் ஓட முடியாது, பட் நல்ல ஸ்பீடாக நடந்தெல்லாம் போவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போது வந்து ஜாகிங்கும் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஜாகிங்கும் இது வந்து இந்த கேட்டகரியில் வருமா? அந்த ஜாகிங்கு இதெல்லாம் வந்துட்டு இதுவும் ஸ்பீடாக போகிறாங்க, என்னால் தான் ஓட முடியலையே, நான் வந்து ஸ்பீடாக நடந்து போய்க்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜாகிங்னா என்ன மேம்? ஓகே, ஜாகிங்கும் ஒன் ஆஃப் த ஏரோபிக் எக்ஸசைஸில் வரக்கூடியது தான். ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேஸில் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஜாகிங் வந்து ஒரு ரன்னிங்கை காட்டிலும் ஒரு மைல்டு ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ வாக்கிங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பீடாக நடக்கிறாங்கன்னா, அது ஹேபிச்சுவலாக அவங்க எவ்ரிடே நடக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அதே கேடன்ஸ் தான். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மினிட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 100லேருந்து பார்த்தீங்கன்னா 120, 130 அந்த மாதிரி ஸ்பீடு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதே ரொம்ப லாங் ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க பர் மினிட்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவலாக இருக்கிறதுனால தான் அவங்க ஸ்பீடாக நடக்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரிஸ்க் வாக்கிங் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணலாம். ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போக முடியுமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லோவாக ப்ராக்ரெஷன் கொண்டு போகிறதுல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஜாகிங் வந்து எந்த ஸ்பீடில் மேம் ஓடணும்? ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாலாம் ஓடுவாங்க. பொதுவாகவே வந்துட்டு ஜாகிங் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களாம் தான் ஓடுவாங்க. ஸோ வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஓடலாமா அந்த ஜாகிங்? கண்டிப்பாக எல்லாருமே ஜாக் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஸோ இப்போ ஒரு எல்டர்லி பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களால பேசிக்காகவே ஜாக் பண்ண முடியாது. அவங்க ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறதே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் தெம், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஜாகிங் யங் அடல்ட்ஸ் யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது அவங்களுடைய கேலரி பர்ன் அவுட் ஆகுறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ தோஸ் ஆர் ஸோ கீன் டு ரெடியூஸ் தேர் வெயிட், டெஃபினெட்லி தேல் கோ ஃபார் ஜாகிங். அதுவும் ஹெல்த்தி அடல்ட் ட்ரெயின்டு பர்சனாக இருக்கும்போது தாராளமாக அவங்க பண்ணலாம். அப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்க அவங்களாம் ஓடக்கூடாதா மேம்? வெயிட் லாஸ்க்காக மட்டும் தான்? இல்லை ஒல்லியாக இருக்கவங்க ஓடக்கூடாதுன்னு இல்லை, தே கேன் டூ இட். ஓகேங்களா? ஆனால் மெயினாக வந்து ஜாகிங் பண்ணுறதுனால அடிஷ்னல் கேலரிஸ் உங்களுக்கு பர்ன் அவுட் ஆகுன்றது நான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் தான் அவங்களுடைய டார்கெட்டுற பட்சத்தில் தே கேன் கோ ஃபார் ஜாகிங். இதே ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்களால ஜாகிங் வந்து பண்ண முடியாது. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஜாக் பண்ணலாம். ஸோ ஜாக் பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி கேலரிஸ் பர்ன் அவுட் ஜாஸ்தி ஆகும் அண்ட் இம்பேக்ட்டுமே ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஜாயிண்ட்டில் விடக்கூடிய ஃபோர்ஸோட இம்பேக்ட், மசிலோட கெப்பாசிட்டி, அது கன்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாகும். இயர்லி ஸ்டேஜில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் பிரிஸ்க் வாக்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கோ ஆன் டு ஜாகிங் அண்ட் தென் மூவ் ஆன் டு ரன்னிங். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராக்ரெஷன் கொண்டு போகணும். எடுத்தோடனையும் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்மளால ஓடவே முடியாது. ஸோ இப்போ ஜாகிங்க்கும் வந்துட்டு அதாவது டைம் டியூரேஷன் இருக்கா? எவ்வளோ மினிட்ஸ் ஜாக் பண்ணணும் அப்படிலாம் இருக்கா மேம்? இல்லை, சேம் அஸ் வாக்கிங். அவங்களுடைய கம்ஃபர்ட் டியூரேஷனை பொறுத்து தான். ஸோ சேம் 20 to 30 minutes அவங்க ஜாக் பண்ணலாம். இப்போ வந்து ஜாகிங் ஓகே ஃபைன், ஜாகிங் போகிறவங்க லைக் ரெகுலராக பண்ணுறவங்க ஓகே. சம்டைம்ஸ் வந்து இந்த மேரத்தான் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ஒரு எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸுமே இல்லாமல் நானும் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி கரெக்டா மேம்? ஜாயின் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத பர்சனாக இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அது இருக்கான்றதே வந்து அவங்க ப்ராப்பராக ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது மெடிகேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்துக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணுறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரெகுலராக நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுன்னா தே கேன் கோ ஃபார் மேரத்தான். ஆனால் ரெகுலராக ரன் பண்ணுறவங்களுக்கும் இவங்களும் மேரத்தான் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டன் எண்ட் பாயிண்ட் வரும்போது அவங்க டியூரேஷன் கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும், லேக் ஆவாங்க. பட் தே வில் கம்ப்ளீட் இட். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் பண்ணும்போது அது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாது. ஸோ ஜாகிங்கே பண்ணக்குள்ளே வந்துட்டு இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறையா இருக்கும்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ ஜாகிங் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கவங்க பண்ணக்கூடாது, சென்சரி டெஃபிசிட் இருக்கவங்க வந்து அதில் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரொம்ப வீக்காக ஃப்ரெஜலாக இருக்காங்க, போன் ஹெல்த் ரொம்பவே கம்மியாக இருக்குது, மினரல் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. எல்டர்லி பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அதெல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னையுமே வந்து எல்டர்லி பர்சனுக்கு நம்ம இந்த மாதிரி டக்குன்னு ஜாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ ஜாகிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம், பட் இட்ஸ் அ ப்ராக்ரெஷன் ஸ்டேட்டஸில் தான் நம்ம வச்சுருக்க முடியும். எடுத்தோடனே நம்ம பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. மேம் இப்போ ஜாகிங் போனால் வந்துட்டு கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜாகிங்லாம் போவாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ கேலரிஸ் மேம் பர்ன் ஆகும்? ஸோ எவ்வளோ கேலரிஸ் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோமோ இந்த சேம் ஈக்குவல் கேலரிஸ் பர்ன் பண்ணுறது கரெக்ட் சரிங்களா. அக்கார்டிங் டு ஐசிஎம்ஆர், தட் இஸ் நம்ம என்ஐஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐசிஎம்ஆர் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில். அவங்க வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், தட் இஸ் என்ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சர்டன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக செடென்ட்ரியாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2000 இருந்து கேலரிஸ் கிலோ கேலரிஸ் பர் டே வந்து அவங்க கன்சியூம் பண்ணிக்கணும் அவங்க ஃபுட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000 எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சேம் அமௌண்ட் அவங்க வந்து பர்ன் அவுட் பண்ணணும். இப்போ செடென்ட்ரியாக இருக்கவங்க பர்ன் அவுட் பண்ண மாட்டாங்க. அப்போ பர்ன் அவுட் பண்ணலை அப்படின்னா அந்த கேலரிஸ் டே பை டே என்ன ஆகும், பில்ட் ஆகும். ஸோ பில்ட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அன்வான்ட் ஃபேட், விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம மெயினாக சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து அந்த டார்கெட் வந்து அப்டமன். ஸோ அப்டமனில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கனால இந்த ஆர்கன்ஸை சுற்றி வந்து இந்த ஃபேட் டெபாசிட் ஆகுறதுனால அதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஆர்கனையே டைரெக்டாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஹெல்த்தி இண்டிவிஜுவல் அப்படி இருக்காங்க அப்படின்னா நார்மல் ஹெல்த்தி அடல்ட் யங் அடல்ட் இருக்காங்க ஒரு இந்தியன் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 2700 கிலோ கேலரிஸ் பர் டே எடுத்துக்கணும். இது வந்து மேல். ஃபீமேல் அப்படின்னா 2500 கிலோ கேலரிஸ் பர் டே எடுத்துக்கணும். ஸோ இன்டேக் எவ்வளோ எடுக்கிறாங்களோ the same amount of calories they have to burn out. ஸோ இப்போ ஜாகிங் போகிறோம் அப்படின்னா இப்போ ஓகே நான் வந்து நாளைலேருந்து ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பர்சன் டிசைட் பண்ணுறாங்கன்னா முன்னாடியே வந்துட்டு தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது நல்லதா? எஸ், அஃப்கோர்ஸ் தெரபிஸ்ட்டை பார்க்குறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் கம்ப்ளீட்டாக தே வில் டூ அன் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னா அவங்களுடைய உடம்பு மதிப்பீடு பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டைப் அப்சர்வேஷன் பண்ணுவோம். அப்சர்வேஷன் பண்ணி என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிட் பிரின்சிபல்குள்ளே அடங்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணணும் ஒரு எக்ஸசைஸை, இவ்வளோ இன்டென்சிட்டியில் பண்ணணும், இவ்வளோ டியூரேஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறது அப்படின்னா that is okay. Any target that is நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்குரிய மோட்டிவ் இருக்குது இல்லை வெயிட் கெயின்க்குரிய மோட்டிவ் இருக்குன்னா அதுக்குரியதை நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ எவ்ரி திங் இஸ் அன் இண்டிவிஜுவல் பேஸ்ட். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் எக்ஸசைஸ் பார்க்குறாங்க. ஸோ யூடியூப்லலாம் எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஒரு பேசிக் சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஒரு கை தூக்குறது, காலை லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசிக் எக்ஸசைஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் when it is specified to certain thing, ஒரு டயபெட்டிக் இருக்குது, ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பர்சன் இருக்காங்க, கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க பர்சன் இருக்காங்க. ஸோ சர்டன் பாப்புலேஷனில் இருக்கிற அவங்கள ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குரிய எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு தான். ஸோ அவங்களுக்குரியது இண்டிவிஜுவலாக நம்ம டிசைன் பண்ணி ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு குவாலிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு பெனிஃபிட். மேம் இப்போ நீங்கள் எக்ஸசைஸ்லாம் சொன்னீங்க. ஸோ வாக்கிங்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் அவுட்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொன்னீங்களா? ஸோ ஜாகிங்க்கும் அது வந்து அப்ளை ஆகுமா? கண்டிப்பாக வாக்கிங் வேறு ஜாகிங் வேறு, எல்லாமே கம்ஸ் அண்டர் எக்ஸசைஸ்க்குள்ளே அடங்குறது. ஸோ எனி மோட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது ஸ்டார்டிங் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கூல் டவுன் ஃபேஸ், தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து நம்ம வாக்கிங் தனியாக ஜாகிங் தனியாக அப்படின்றது இல்லை, நம்ம லார்ஜ் மசில் குரூப்பை நம்ம இதில் டார்கெட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ பண்ணலன்னா மேம் நான் பண்ணலைன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இந்த வெரி நெக்ஸ்ட் டே உங்களால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ஒரு மசிலுக்குமே ஒரு ஆப்டிமல் லென்த் இருக்கும். நம்ம பாடியில் மட்டுமே 650 ப்ளஸ் மசில்ஸ் குரூப் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு மசிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரீச் பண்ண முடியாது. பட் மேஜர் மசில் குரூப் விச் டேக்ஸ் அப் தட் ஆக்ஷன் அதை நம்ம டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது நம்மளுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லைக் முன்னாடியே வந்துட்டு நம்ம வார்ம் அப் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறதோ ப்ராப்பராக பண்ணலனாலுமே இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணலனாலுமே அது ஏன்னா ப்ராப்பர் பாஸ்டியரில் இருந்து அதை பண்ணணும். ஸோ ப்ராப்பர் பாஸ்டியரில் இல்லைன்னா அந்த மசில் குரூப் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து ரைட் வே ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேர் பண்ணுற எக்ஸசைஸை பார்த்து நம்ம அதை பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதை பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அந்த மசில் குரூப்பில் ரீச் ஆகும். இல்லைனா அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அடிஷ்னல் பெயினை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேம் இப்போ நம்ம வாக்கிங் ஜாகிங் பற்றிலாம் பேசணும். அதையும் தாண்டி இப்போ வந்து எல்லாருமே வீட்லேயே எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக்ஸாக இருக்கட்டும், ஜும்பா டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள கார்டியோன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ கார்டியோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது என்ன மேம்? நிறைய பேருக்கு வந்துட்டு
நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது எது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸோ கார்டியோ இட்ஸ் நத்திங் பட் நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நார்மல் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது 70 பீட்ஸ் பெர் மினிட் நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகும் சரிங்களா. ஸோ இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன், இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு. 220 மைனஸ் யுவர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் கிவ் யூ அ மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். எந்த அளவுக்கு உங்கள் ஹார்ட் ரேட் வந்து ரீச் பண்ணணும் மேக்ஸிமம் லெவலுன்றது 220 மைனஸ் உங்களுடைய ஏஜை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூக்கு மேலே எக்ஸஸாக நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு ஜிம்மில் போகிறோம், ஒரு லோக்கல் ஜிம்மில் போகிறோன்னா அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோ ட்ரெயினர் அப்படின்றவங்க இருக்கவே மாட்டாங்க. நார்மல் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருப்பாங்க, பட் இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்வால்வ் பண்ண வைப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்ம ஒரு ஃபிசியோ ட்ரெயினர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ஜிம் பார்த்துட்டு நம்ம போகும்போது அவங்க கம்ப்ளீட் உங்களுக்கு தரோ அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. டார்கெட் ஹார்ட் ரேட்ன்றது அதுக்குள்ளே வருது, அது சர்டன் கால்குலேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இவ்வளோ தான், இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ தான் உங்களுடைய ஹார்ட் ரேட் போகணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பண்ணும்போது நம்ம ஹார்ட் வந்து எஃபெக்டிவாக பம்ப் பண்ணும். ஸோ தட் நம்ம லங்ஸுமே சரி நல்ல எஃபெக்டிவாக வந்து ஆக்சிஜனை டேக்அப் பண்ணி பண்ணுறது. இதை தான் கார்டியோ ஒர்க் அவுட் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம ட்ரெட்மில்லில் நடக்கும்போது என்ன ஆகுது, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஏரோபிக் ட்ரைனிங் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை தவிர்த்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் கொடுத்து நம்ம லிஃப்ட் பண்ணுற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. எல்டர்லி பீப்பிள்லாம் ஃபால் இஸ் மோர் காமன். ஸோ ஃபால் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பேலன்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் எப்படி வாக் பண்ணணும், எப்படி ஏறி இறங்கணும். ஸோ அது வந்து பேலன்ஸ் போர்டில் நம்ம அந்த ட்ரைனிங்கை வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ பேலன்ஸ் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங். சர்டன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப கண்ட்ராக்டடாக இருக்கும், மசில்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி ஐடி பீப்புளுக்குலாம் எப்படி செடென்ட்ரியாக உட்காந்துட்டே இருக்கனால அவங்க மசில் இம்பேலன்ஸ் இருக்கும். சில மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பாஸ்டல் மசில்ஸ் அப்படின்றது டைட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. நடக்கும் போதுனா அது ஃபங்க்ஷனல் மசில். ஸோ அந்த மசில் நடக்கும் போது தான் யூஸ் ஆகும். சில மசில் உட்காந்துட்டு பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய மசில். ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் நடக்கும். செடென்ட்ரியாக நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு இருக்கும் போது மோர் தென் 1 hour மேலே கூட உட்காந்துட்டு மொபைல் ஸ்க்ரால் பண்ணுறவங்க அந்த மாதிரி அன்வான்ட் டைம் வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 20 minutes ஒன்ஸ் அவங்க கண்டிப்பாக அவங்க இடத்துல இருந்து பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும், பாஸ்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இது பண்ணாதவங்க என்ன ஆகும் அப்படின்னா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். டைட்டாக இருக்க மசில் வீக் ஆகும், வீக்காக இருக்கிற மசில் இன்னமும் டிட்டோரேட் ஆகும், டைட் ஆகும். ஸோ நம்ம என்ன ஆகும்னா தட் இஸ் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் லிம் கிராஸ் சிண்ட்ரோம், லோவர் லிம் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஸோ வீக்காக இருக்க மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டைட்டாக இருக்க மசிலை ஸ்ட்ரெச் பண்ணணும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ப்ராப்பர் குவாலிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்டோட ஒர்க். ஸோ இதை பண்ண மட்டுமே நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். மேம் இப்போ நிறைய இடத்துல நானே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஜும்பா ஃபிட்னஸ் சென்டர் அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. ஸோ ஜும்பா யோகா அது எல்லாமே வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜும்பா டான்ஸ் வந்து என்னது மேம்? அது வந்து எக்ஸசைஸா இல்லை வந்து அது டான்ஸா? அது நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அது என்னது மேம்? ஜும்பா அதுக்குன்னு தனியாக ப்ரொஃபஷன்ஸே இருக்காங்க. ஜும்பா ப்ரொஃபஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் என்டர்டைனிங் த கிளையன்ஸ் வித் எக்ஸசைஸ். ஸோ டான்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் தான் நான் ஜும்பான்னு சொல்லுவேன், நாட் ஒன்லி பியூர்லி டான்ஸ். ஸோ டான்ஸ் அப்படின்றது எனி மூமெண்ட் வித் இன்கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டான ப்ராப்பர் போஸ்டரில் பண்ணுறோமா அப்படின்னு தெரியாது. பட் ஜும்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வித் ஃபிட்னஸ் கூடியது வருது. ஸோ எக்ஸசைஸோட சேரும்போது த ரைட் வே ஆஃப் மூவ்மெண்ட், ஃபார் என் எக்ஸாம்பிள் ஷோல்டர் இவ்வளோ லென்த்தில் போகணும்னா அந்த லென்த்துக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ டான்ஸ் ஸ்டெப்லேயே அந்த பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. இதுவே நம்ம நார்மல் டான்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இவ்வளோ தான் நம்ம ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபுல் ரேஞ்ச் ரீச் பண்ணவே மாட்டோம். ஸோ எல்டர்லி பர்சன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் கண்டிப்பாக ரீச் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அந்த ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ஜாயிண்ட்க்கு நடுவில் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல் ரேஞ்ச் அந்த மொபிலிட்டி ஃபுல்லாகவே அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற கண்டிஷன். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அந்த மாதிரி, ஈவன் நீலும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மூலியமாக டான்ஸ் சொல்லி கொடுக்குறது தான் ஜும்பா. ஸோ ஜும்பா ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஃபிட்னஸ் கேட்டகரி ஒன்லி. மேம் இப்போ வந்து நிறைய பேர் செல்ஃபாகவே அவங்களே வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ரோப்ஸோ இல்லை வந்துட்டு அதான் எக்ஸசைஸ் டூல்ஸ் வந்து நிறைய வாங்கி வீட்டிலே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பேக் பெயின் வருது, நெக் பெயின் வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருதா, வந்துட்டு போய் டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் எல்லாம் ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்கன்னு அவங்க ஒரு 1008 கேள்வி கேட்டுடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க?
மிஷின் வாங்கி இல்லை ரோப்ஸ் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பில்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து த ரைட் வே ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ த ரைட் வே ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் கற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோப் வாங்கி தாராளமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். பைசைக்கிள், தட் இஸ் ஸ்டேஷனரி பைசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அதை வாங்கி நீங்கள் தாராளமாக சைக்கிளிங் பண்ணலாம். இது எல்லாமே எப்போ பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் தரோ அசஸ்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது, உங்கள் உடம்புல என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பெயின் வரக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது முன்னாடியே வந்து அவங்க அசஸ்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு அந்த பைசைக்கிள் எர்கோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் நார்மல் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்கள், தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்றது உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வாங்குறது நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கி பண்ணுறது பெருசு இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணுறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வராதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மேம் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டைமில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடியை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.